வெல்கம் டு ஐடி மாக் டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இயரில் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் மாடியூல் 5ல் ஸ்பீட் வெலாசிட்டி ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 5A அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸ்பீடு வெலாசிட்டி மட்டும் பார்ப்போம். 5Bயில் ஒர்க் பவர் அண்டு எனர்ஜி அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது ஒரு 34 கொஷின்ஸ் இருக்குது. நமக்கு வந்து டைமை வந்து ஷார்ட் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்பீடு வெலாசிட்டி வந்து ஒரு 17 கொஷினும், ஒர்க் பவர் எனர்ஜி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 17 கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணலாம் 5Bயில். இப்போ நம்ம 5A டாப்பிக்கில் பார்க்குறோம். வாங்க போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற நம்மளுடைய வீடியோ லிங்க்லாம் இருக்குது. மற்ற சப்ஜெக்டோடைய லிங்க்கு வீடியோ பார்க்காதவங்க பார்க்காதனாலும் பார்த்துக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்ட்டும் இருக்குது. மேக்ஸோடைய மற்ற டாபிக்ஸும் இருக்குது. செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்ஸ் அப்படின்ற வைஸாக நமக்கு கொடுத்துருக்கோம். எல்லா ட்ரேடுக்குமே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் என்னென்னா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சாப்டருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகம், திசை வேகம், முடுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேகம் வந்து ஸ்பீடு சொல்லுவோம். திசை வேகத்துக்கு இங்கிலீஷில் வெலாசிட்டி, VELOCITY வெலாசிட்டின்னு சொல்லுவோம். முடுக்கத்துக்கு வந்து ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்ஸலரேஷன் என்ன அப்படின்னு தெரியுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஸ்பீடுனா வேகம் சொல்லுவோமா? சரிங்களா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம். சரிங்களா? ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம். அதுதான் வந்து ஸ்பீடுக்கான ஃபார்முலா. S=D/T அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சரி, யூனிட் இதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட். சரிங்களா? மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது km/h அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதனுடைய யூனிட் அலகுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸ்பீடுடைய அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா km/hன்னு சொல்லலாம். இது வந்து எந்த குவான்டிட்டியில் வருது? நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து திசை வேகத்தை மட்டும் வச்சுருந்தா அது என்ன, திசைவேகமும் எண் மதிப்பு இருந்தால் அது என்ன அலகு, எண் மதிப்பு மட்டும் இருந்தால் என்ன அலகு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எண் மதிப்பு மட்டும் இருந்தால் அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார் அலகுகள் படிச்சிருப்போம். எண் மதிப்பும் திசை வேகமும் இருந்தால் அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ இந்த ஸ்பீடுன்றது எண் மதிப்பு மட்டும்தான் இருக்குது, அதனால அது ஸ்கேலார் குவான்டிட்டியில் சேருது. சரிங்களா? அப்புறம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். சரிங்களா? திசைவேகம் = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மீட்டரில் தான் சொல்லுவோம். சரிங்களா? டைமை வந்து செகண்டில் சொல்கிறோம். அப்போ மீட்டர்/செகண்ட். அப்போ வேகத்துக்கும் திசைவேகத்துக்கும் யூனிட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் தான், மீட்டர்/செகண்ட் தான். சரிங்களா? இது வந்து ஆனால் வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டியில் வரும். ஸ்பீடு ஸ்கேலார், எஸ் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸ்பீடு ஸ்கேலார். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே S இருக்குது, இங்கே S இருக்குது, ஸ்கேலார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கே V இருக்குது, இங்கே V. அப்போ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஷார்ட்கட் அது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், விசை. சரிங்களா? விசை = மாஸ் × ஆக்ஸலரேஷன், நிறை × முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் விசைக்கு. சரிங்களா? விசைக்கு என்னன்னு சொல்லுவோம்னா மாஸ் × ஆக்ஸலரேஷன். மாஸ்னால் நிறை சொல்லுவோம், ஆக்ஸலரேஷன்னா முடுக்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். இதனுடைய யூனிட் என்ன? விசையின் அலகு நியூட்டன். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். விசையின் அலகுன்னு கேட்டாலே நம்ம SI யூனிட்டில் அந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்குறோம். SI யூனிட்டில் நம்ம தான் அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொமெண்டம் அப்படின்னா என்ன? உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்டம்னா உந்தம். அதுக்கு என்ன அலகு? மாஸ் × வெலாசிட்டி. சரிங்களா? மாஸ் × வெலாசிட்டினா உந்தம், மாஸ் × ஆக்ஸலரேஷன்னா அது விசை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? ஒமேகா அப்படின்னு படிச்சோம். 2πn/16 அப்படின்றது தான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா என்னது? இதுதான். அப்போ 2πn/16 அப்படின்றது தான் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு படிச்சிருக்கோம்.
ஆக்சலரேஷன்னா என்ன, முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டுருங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலானா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதை அப்படியே சொல்லலாம், இல்லை ஃபார்முலாவாக நீங்கள் சொல்லணும்னா v மைனஸ் u டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லணும். வின்றது இறுதி திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, யூன்றது ஆரம்ப திசைவேகம், டீன்றது டைம். நம்ம இறுதி திசைவேகத்தை வந்து இறுதி திசைவேகம் பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப திசைவேகத்தை வந்து இனிஷியல்னால் ஆரம்பம்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம கேபிட்டல் லெட்டர் நமக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுவாங்க, சொல்லுவாங்க ஆரம்பம், தலைப்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுதான் இனிஷியல் சொல்லுவோம். அப்போ யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி, முடிவு வெலாசிட்டி தான், முடிவு தான் ஃபைனல் சொல்கிறோம். டி ஃபார் டைம். சரிங்களா? இதனுடைய அலகு வந்து மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், அதாவது மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மீட்டர் பை ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்னென்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு v மைனஸ் யூ டிவைடட் பை டி. என்னுடைய அலகு வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆக்சலரேஷன் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சமன்பாடுகள் இருக்குது. இது நம்ம இந்த சாப்டரில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான சமன்பாடுகள், ஈக்குவேஷன். சரிங்களா? இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இயக்க சமன்பாடுகளுக்கு வந்து பார்த்தா மோஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா v ஈக்குவல் டு u ஃபஸ்ட்டு ஃபார்முலா v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி அப்படின்றது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, அதாவது வின்றது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆரம்ப வெலாசிட்டி ப்ளஸ் ஏ இன்ட்டு டி அப்படின்னு படிச்சிங்க. இதுக்கப்புறம் எஸ்ன்றது டிஸ்டன்ஸை குறிக்கும். செகண்ட் ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்முலா வி ஸ்கொயர்டு, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. சரிங்களா? யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as வச்சுங்க. இந்த 3 ஃபார்முலாவும் நமக்கு இப்போ சம்மில் யூஸ் ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் வேகமாக போகுது, அது ஸ்லோவாகுது, அப்புறம் அது சம்மந்தமான ஒரு ஃப்ளைட்டோ ஒரு காரோ எதுவோ சொல்லலாம், அது சம்மந்தமான விஷயங்கள் சொல்ல வராங்கன்னா இந்த 3 ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பீடுக்குன்னா என்ன ஃபார்முலா தெரியுது, வெலாசிட்டினா என்னென்னு தெரியுது, ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியுது, மொமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இயக்க சமன்பாடுகள். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீடு. ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம், அதுதான் வந்து ஸ்பீடுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு. ஸ்பீடுடைய யூனிட் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தான் பார்த்தோம் மீட்ரு பர் செகண்ட் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? மீட்ரு பை செகண்டுன்னு பார்த்தோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து மீட்ரு பை செகண்ட். ஏ தான் ஆன்சர், மீட்ரு பை பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி. திசைவேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. திசைவேகத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். velocity v equal to displacement velocity v equal to displacement divided by time அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டியுடைய யூனிட்டும் ஸ்பீடுடைய யூனிட்டும் சேம் தான். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது மீட்டர் பர் செகண்ட். அதுதான் நமக்கு ஆன்சர். எப்படி மீட்டர் பர் செகண்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு படித்தோமா வெலாசிட்டிக்கு ஃபார்முலா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தூரத்தை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மீட்டரில் தான் அலகு சொல்லுவோம். டைமுக்கு செகண்டில் சொல்லுவோம், எஸ்ஐ யூனிட்டில். அதனால தான் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான் நமக்கு இது. சரிங்களா? ஃபிஃப்த்து கொஷின், வாட் இஸ் கால்ட் இஃப் எ பாடி possesses only magnitude ஆர் சைஸ் அலோன். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம், எண் மதிப்பு மட்டும் வச்சுருக்கா அந்த அலகு என்ன அலகு, எண் மதிப்பையும் திசை வேகத்தையும் வச்சுருந்தா அந்த அலகு என்ன அலகு அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் அ மேக்னிடியூட் ஒன்லி ப்ராசஸ். மேக்னிடியூட் எண் மதிப்பு மட்டும் இருந்தால் அந்த அலகு நம்ம என்ன அளவு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேலார் அலகுகள் சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்னு படிச்சு அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? எண் மதிப்பு மட்டும் பாருங்கள், ஒன்லி த மேக்னிடியூட்
ஆர் சைஸ் ஏதோ ஒன்று தான் இருக்குது சரிங்களா. அப்போ ஒன்று மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் கால்டு இஃப் எ பாடி போசஸ் போத்துனா ரெண்டுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ மேக்னிடியூட் அண்டு டைரெக்ஷன், அப்போ எண்மதிப்பையும் திசை வேகத்தையும் வச்சுருக்கு. அப்போ அந்த அலகு என்ன அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வெக்டார் அலகுகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பாடி, அதாவது ஒரு பொருள் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சால் அந்த பொருளுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வெலாசிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி சொல்லுங்களா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் அப்போ வெலாசிட்டி ஈக்குவல்ட்டு, அப்போ அது எந்த குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது வேர்டுக்கு வெலாசிட்டி v ஈக்குவல்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம்னு படித்தோமா. அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெலாசிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. வாட் இஸ் கால்டு இஃப் ஏ பாடி சேஞ்ச் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங், அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து சுற்றுப்புற இயக்கத்தை பொறுத்து அந்த பொருள் வந்து அதனுடைய இடத்த மாற்றிக்கிட்டே இருக்குது. இயக்கம் ஒரு இப்போ வந்து பூமி சுற்றுறதை பொறுத்து அப்படின்னு கூட வச்சுங்க. அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பொருள் இயக்கம் வந்து மாறுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர மாதிரி இருந்தால் அந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொருள் எப்படி இருக்குன்னா மோஷன், இயக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு பொருள் வந்து தன்னுடைய இடத்தை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த பொருள் என்னன்னு சொல்லுவோம், அந்த பொருள் வந்து இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் வந்து பாடி அட் மோஷன்னா இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுதான் அப்போ கொஷின் அதான் கொடுத்துருக்காங்க. அந்த பாடி சேஞ்ச் த பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங், சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் இடத்தை மாற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது பாடி மோஷனில் அது இயக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் கால் இஃப் எ பாடி டஸ் நாட் சேஞ்ச், அதனுடைய பொருள் வந்து இடம் பெயரவே இல்லை, நிலையாக இருக்குது, இது ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங் சரிங்களா. சுற்றுப்புற இயக்கத்தை பொறுத்து அது பார்த்திங்கன்னா அந்த பொருள் இயக்கமே அடையலை, அப்படி நான் அங்கேயே தான் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில்னு சொல்லுவோமா. ஒரு பொருள் இயங்கவே இல்லை, அதனுடைய இடத்த மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருக்குன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நிலையாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுதான் நிலையாக இருக்கிறது தான் நான் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா அப்போ பாடி அட்டு ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. Next question, what is velocity of a body travel a distance of 168 meter in a line in 21 second, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடி வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து 168 மீட்டருக்கு வந்து ட்ராவல் ஆகிருக்கான், டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கு 21 செகண்ட்ஸில், அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி v ஈக்குவல்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டிவைடட் பை டைம் சரிங்களா. அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 168 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸு 168 டிவைடட் பை 168ன்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் டிவைடட் பை டைம் என்னது 21 செகண்ட். அப்போ 21 இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக டிவைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் தனித்தனியாக டிவைட் பண்ணாலும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 8 டைம் சரிங்களா, 8 டைம் வரும் சரிங்களா. அப்போ 8 மீட்டர்/செகண்ட் சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டரில் சொல்லுவோம், டைம் வந்து செகண்டில் சொல்லுவோம். அப்போ 8 மீட்டர்/செகண்ட் தான் வெலாசிட்டியான ஃபார்முலா சரிங்களா. இல்லை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பரை 3ஆலையும் கீழே இருக்கிற நம்பர்லையும் 3ஆல் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 8 தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எ ட்ரெயின் ஆஃப் 80 மீட்டர் லாங் train passes a railway station platform of 120 meter long in 20 seconds,
அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீடு என்ன கேட்குறாங்க. ட்ரெயின் வந்து எவ்வளோ 80 மீட்டர் லாங், ட்ரெயினோடைய லென்த்தே வந்து 80 மீட்டராக, ப்ளஸ்ஸு பிளாட்ஃபார்மோடைய லென்த்து வந்து 120 மீட்டர். சரிங்களா. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாக்ஸாக இருக்குது ட்ரெயின், அது போகக்கூடியது தான் பிளாட்ஃபார்ம், அந்த ட்ராக்கு சொல்லுவோம். அது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஷன் வருதுன்னா அதுக்கு பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்து 120 மீட்டர் சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்மோடைய லென்த்து மட்டும் 120. அப்போ ட்ரெயினுடைய லென்த்து சரிங்களா அது ஒரு 80. அப்போ டோட்டல் லென்த்து நம்ம பார்க்கணும். அப்போ 200 சரிங்களா, 200 மீட்டர் டோட்டல் லென்த்து. சரிங்களா. இதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு தான் டைம் சொல்லணும், 20 செகண்ட். சரிங்களா. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மை கவர் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றது பிளாட்ஃபார்மோட லென்த்தும் நமக்கு தேவைப்படுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். சரிங்களா. டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம்னு படிச்சிருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் கவர்டுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து நமக்கு என்னது 200. சரிங்களா. அது 200 தான் டிஸ்டன்ஸ் கவரில் போட்டுக்கிறோம். கீழே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 20 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 செகண்ட்ஸில் அது கிராஸ் பண்ணுது. ஆனால் நீங்கள் பாருங்கள் கொடுத்துருக்குற கொஷின்ஸில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மீட்டர் செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் ஆன்சர் பாருங்கள் கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. சரிங்களா. அது மாதிரி மீட்டரில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க வேல்யூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும். சரிங்களா. நம்ம 5 டிவைடட் பை 18 கொடுத்துருக்காங்க 18, அதால் டிவைட் பண்ணணும். ஏன் அதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ 5ன்றது ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்து மீட்டர் எத்தனை மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர் சொல்லுவோம். சரிங்களா. 1000 மீட்டர் சேர்ந்தால் தான் 1 கிலோமீட்டர், 1 km சொல்லுவோமா. அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கிலோமீட்டருக்காக நம்ம மாற்றணும் போது அப்போ 1000 சரிங்களா. ஏன்னா கிலோமீட்டருக்காக மாற்றும்போது 1000 நம்ம இது பண்ணணும். அப்போ ஒரு கிலோமீட்டருன்றது 1000 மீட்டர் சேர்ந்து அப்போ 1000 அதுக்கப்புறம் இந்த 18ன்றது எப்படின்னா நமக்கு வந்து ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்கிறாங்க. ஹவர்ன்றது 60 மினிட்ஸ் சேர்ந்தது 1 ஹவர். அப்போ 60 நமக்கான செகண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா. அப்போ எத்தனை மினிட்ஸ் சேர்ந்தால் 1 செகண்ட் சொல்லுவோம். 60 மினிட்ஸ் சேர்ந்தால் அதாவது 1 மினிட் வந்து 60 செகண்டுன்னு படிச்சிருக்கோம். சரிங்களா. அப்போ நமக்கு இருக்குது இங்கே கொடுத்துருக்குது 60 வந்து பார்த்திங்கன்னா இது மினிட்ஸ். அப்போ நமக்கு செகண்ட்ஸில் வேணும்னா இன்னமும் பார்த்திங்கன்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு அது எவ்வளோ வரும்னா 6 × 6 3600 வரும். இதை மறந்துடுங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க பேஸில் கீழே இருக்கிற மாதிரி. அப்போ இந்த 1000 இந்த 3600 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது 5/18. சரிங்களா. 5/18ன்னு வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்து மீட்டரில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸு நமக்கு மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, டைம் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா. அப்போ நான் 5/18 அப்படின்றது மாற்றுறேன். சரிங்களா. இதை வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றுங்க 5/18 அப்படின்னு கொடுக்குறேன். இது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் டோட்டலாக கூட எடுத்துக்கங்க, இப்படி கூட எடுக்கணும் அவசியம் இல்லை. கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு 5/18 அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற வேல்யூவு கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் மீட்டருக்காக மாற்றணுன்னா 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா. 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஆனால் உங்களுக்கு கிலோமீட்டரில் சரிங்களா கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. மீட்டரில் கொடுத்துட்டு கிலோமீட்டரில் கேட்கறதுனால நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஆப்போசிட்டானா என்னென்னா 18/5 அப்படின்னு பண்ணணும். புரியுதுங்களா. 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. சரிங்களா. அப்போ
இந்த ஒரு இன்ட்டு இருக்குது நான் வச்சுங்க, இங்கே ஒரு இன்ட்டு. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 10ன்னு வருமா? இது வந்து உங்களுக்கு 10ன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது டிவைட் பண்ணுறீங்க, இதுவும் டிவைட் பண்ணிங்கன்னா 10 டைம் வரும். அதுக்கப்புறம் இந்த 5ஆல் அந்த 10 டிவைட் பண்ணிங்க 2 டைம் வரும். 2 × 18 மல்டிப்ளை பண்ணணும். சாரி, அடிக்கக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும். 2யும் 18யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 2 18 36 km/h. km/h நான் வச்சுங்க, அதான் ஹவர்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு வேல்யூ 5/18 எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதான் 1000 டிவைடட் பை 36,000 3600 அதை டிவைட் பண்ணால் தான் வரும். ஏன் 1000 3600 போடுறோன்னா, 1000ன்றது ஒரு கிலோமீட்டர் வந்து 1000 மீட்ரு, அதுக்காகவும் டைம் வந்து செகண்டில் சொல்கிறதுக்காக ஒரு ஹவர் வந்து 3600 செகண்ட் சேர்ந்து தான் 1 ஹவர், அதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து எப்போ நம்ம 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா வேல்யூவை km/h கொஷினில் கொடுத்துட்டு, கொஷின் வந்து km/h கொடுத்துட்டு ஆன்சர் வந்து மீட்டரில் கேட்டிருந்தாங்க, மீட்டர்/s கேட்டிருந்தாங்கன்னா 5/18ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா, மீட்டரில் கொடுத்துட்டு km/h கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ஆப்போசிட், அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு km/h கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன்? முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படியும் சொல்லலாம். இதுக்கு ஃபார்முலாவே கூட ஒன்று இருக்குது. என்னென்னா, ஆக்சிலரேஷன் A = V - U டிவைடட் பை T இப்படியும் சொல்லலாம். இந்த V - U தான் என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அதுதான் வந்து டைம்ன்றது தான் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? Tன்றது டைம், இப்படியும் நம்ம சொல்லலாம். ஃபார்முலா நம்ம வச்சு V - U டிவைடட் பை T. ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது போட்டுருங்க. வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன்னா V - U டிவைடட் பை T, இல்லை சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் சொன்னாலும் ஓகே தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இப்போ வந்து பார்த்தா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்? ஆக்சிலரேஷனாக முடுக்கத்துடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முடுக்கத்துடைய யூனிட் என்னென்னா m/s² அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஃபார்முலாவிலே பார்த்துருப்போம், மறுபடியும் காட்டுற ஃபார்முலா பாருங்கள். ஆக்சிலரேஷனுக்கு m/s போட்டிருக்கோம் பாருங்கள், m/s². சரிங்களா? m/s² தான் வினாடி ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து m/s². சரிங்களா? அப்படி பார்த்துருக்கோம் பாருங்கள், அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ m/s² தான் ஆக்சிலரேஷனுடைய யூனிட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் எ கார் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 25 km/h to 40 km/h. அதாவது ஒரு ஹவரில் 25 கிலோமீட்டர்லேருந்து 40 km/h போயிட்டுருக்கு. அதுவும் எத்தனைனா 1 minutes சேஞ்ச் ஆகுது. ஆக்சிலரேஷன்றது முடுக்கம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 25லேருந்து 40 போகிறதுக்கு 1 minutes சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் கார் 25 km/h 40 km/h இன் 1 minute. சரிங்களா? 1 minute நான் வச்சுங்க, 1 minute கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன இப்போ தான் பார்த்தோம். என்ன ஃபார்முலா? ஆக்சிலரேஷன் A = V - U டிவைடட் பை T. சரிங்களா? அதுதான் ஃபார்முலா. V நமக்கு என்ன, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கொஷின் மேலே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் வச்சுங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 25 km. இங்கே வின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவு திசைவேகம். யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஆரம்ப திசைவேகம். டீன்றது டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு அப்போ நமக்கு இந்த இடத்துல கொஷினில் எதுன்னு தெரிஞ்சிடணும். அப்போ இது வந்து 25லேருந்து 40க்கு போகுது. அப்போ ஆரம்பம் தான் 25, முடிவு வந்து 40. அப்போ 40 ஃபஸ்ட்டு, ஏன்னா வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. சரிங்களா? அதனால் V வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். மைனஸ்
யூ வேல்யூ செகண்டில் போட்டுக்கிறோம் சரிங்களா. அப்போ செகண்டில் 25 அப்படின்னு போட்டுக்கிறோமா. அதுக்கப்புறம் டிவைடட் பை டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மினிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மினிட் அப்போ 1 மினிட் வந்து எத்தனை செகண்டு, அப்போ 60 செகண்ட். அப்போ 60 நான் போட்டிருக்கேன். ஏன் இந்த இடத்துல கேப் விட்ருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிலோமீட்டரில் கொடுத்துட்டு ஆன்சரை மீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பெருக்கணும், 5/18 பெருக்கணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா. அதெல்லாம் 5/18 இப்போ நம்ம பெருக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயுமே 5/18ன்றது காமனாக வெளியே எடுத்துகிட்டு 40 - 25 நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க சரிங்களா. இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கும். இப்போ காமனாக என்ன பண்ணுறீங்க, 5/18 வெளியே எடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டில் 40 - 25 டிவைடட் பை 60 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ 40ல் 25 போனால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ங்களா. அப்போ 5/18 டிவைடட் பை 60 × 15. அப்போ 4 15 60. இப்போ 4. இப்போ இந்த 4 எடுத்துகிட்டு நீங்கள் மீதி அகைன் திரும்ப டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ 5/18 × 4 இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டரில் டிவைட் பண்ணி காட்டுறேன். ஆன்சர் ஓகேவா பாருங்கள். 5 டிவைடட் பை சரிங்களா, 5 டிவைடட் பை ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 × 4 சரிங்களா. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, 0.069 சரிங்களா. 0.069 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம், 0.069 சரிங்களா மீட்டர் பர் செகண்ட். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு யூனிட் என்னென்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ரிட்ரேஷன் ஆஃப் எ கார் மூவிங் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 50 km/h இஸ் brought to rest in 45 செகண்ட் சரிங்களா. அதாவது என்ன கேட்டாங்க, ரிட்ரேஷன் ஆக்சலரேஷனுடைய ஆப்போசிட் தான் ரிட்ரேஷன் சொல்லுவாங்க. முடுக்கத்துக்கு ஆப்போசிட் தான் இது ரிட்ரேஷன்ன்றது. அப்போ வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து போன கார், அதாவது வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 50 அதாவது 50 கிலோமீட்டருக்குள்ளே போயிருக்கு. யூ வந்து வேல்யூ வந்து 50, வி வேல்யூ ஃபைனலாக இப்போ முடுக்கம்னா கம்மியான வேல்யூலேருந்து அதிகமாகிறது, அது வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவோம். கம்மியான வேல்யூ அதிகமாகி போகுது. இப்போ அதிகமான வேல்யூலேருந்து 0க்கு வருது, ஆப்போசிட்டாக வருது சரிங்களா. அப்போ 0க்கு வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆரம்ப வெலாசிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது யூ சரிங்களா. இது யூவாகவும் ஃபைனலாக வந்து அந்த பொருள் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ வி வந்து 0வாகவும் மாறிடுது சரிங்களா. டைம் வந்து ஏன்னா ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்டுன்னும் போது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடுது சரிங்களா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது நம்ம பார்க்கணும் சரிங்களா. நமக்கு அந்த ஃபார்முலா பார்த்துருப்போம் அந்த லிஸ்ட்டில். அதில் என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு இயக்க சமன்பாடுகள் பார்த்தோம்ல சரிங்களா, அந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். வி = u + at சரிங்களா. v = u + at அப்படின்றது தான் இதுக்கு ஃபார்முலா. அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரிட்ரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு யூவோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும் சரிங்களா. யூவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்களா. யூவோட வேல்யூ 50. அப்போ நம்ம அந்த 50 போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஏ ஆக்சலரேஷன் அது தெரியலை, ஏ வேல்யூ வச்சுங்க. யூ வேல்யூ 50 தெரிஞ்சிடுச்சு. வி வேல்யூ 0. டி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 செகண்ட்ஸ் சரிங்களா. அப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது ரிட்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் ரிட்ரேஷன் தான் சொல்ல போகிறோம் சரிங்களா. அப்போ ஏவை அங்கேயே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, 50 இந்த சைடு நம்ம மூவ் பண்ணுறோம் சரிங்களா. 50யை நம்ம இந்த சைடு மூவ் பண்ணும்போது சரிங்களா, ரிட்ரேஷன்ன்ற வேல்யூ வந்து மைனஸில் வரும், ஆக்சலரேஷன்ன்ற வேல்யூ வந்து ப்ளஸில் வரும் ஆன்சர் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
வந்து நான் இந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 மட்டும் அந்த சைடு தள்ளுறேன். அப்போ 50 வந்து எப்படி வரும், -15 வந்திருக்கும். சரிங்களா. அப்புறம் ஏவும் 45யும் மல்டிப்ளையில் இருக்குது. சரிங்களா. ஏவும் 45 பார்த்திங்கன்னா மல்டிப்ளையில் போட்டிருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு கண்டாண்ட வரும்போது, அதாவது மல்டிப்ளையில் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு கண்டாண்ட வந்ததுன்னா டிவைடில் வரும். சரிங்களா. அப்போ இப்படி வரும். சரிங்களா. -50/45 இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, சரி 50/45 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கும். 50/45. சரிங்களா. 50/45 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது, இப்போ நம்ம வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ தான் டைப் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50/, சரிங்களா, 50/45 அதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டேன். 50/45 டிவைட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.11 வருது. நமக்கு ஆக்சுவலாக கொஷின் வந்து பாருங்கள், கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டர் பெர் செகண்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டர் பெர் செகண்டில் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்து மீட்டர் பெர் செகண்ட் கேட்கறதால 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் வந்த ஆன்சரை. சரிங்களா. அப்போ 1.11 வந்த ஆன்சரை நான் 5/18 மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா. அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போது அந்த ஆன்சர் கூட ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் 18. சரிங்களா. மல்டிப்ளை பண்ணால் 0. நமக்கு என்ன ஆன்சர் வந்து 0.3086 அப்படின்னு வந்திருக்கு ஆன்சர். அப்போ 0.3086 ஆன்சர். அப்போ நமக்கு 0.30 அப்படின்றது பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா. அப்போ பி தான் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின். அப்போ இந்த ஆன்சர் வந்து மைனஸில் வருது. அப்போ ஆக்சிலரேஷன்றது ப்ளஸில் வரும், ரிட்ரேஷன்றது அதனுடைய ஆப்போசிட்டு, அப்போ அது மைனஸில் வரும். சரிங்களா. அப்போ ரிட்ரேஷன் கேட்டாங்கன்னா உங்களோட ஆன்சர் மைனஸில் கொடுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் ஏ ஏரோப்ளேன் டேக்கப் ஆஃப் ஃப்ரம் லேண்டிங். சரிங்களா. லேண்டிங் ஃபீல்டு ஹேஸ் 700 meters. இட் லீவ்ஸ் த கிரவுண்ட். சரிங்களா. கிரவுண்டை வந்து அடையிறதுக்கு 10 seconds ஃப்ரம் த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 செகண்டுக்குள்ளே கிரவுண்டை வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா வாட் த ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. நமக்கு இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. S = ut + ½ AT². சரிங்களா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் டிவிஷன் ut + ½ AT². சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம்ப திசைவேகம் இல்லை. சரிங்களா. ஆரம்ப திசைவேகமும் கொடுக்கல. அதனால நமக்கு அந்த வேல்யூ நம்ம u = 0ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா. u = 0. டைம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் 10 செகண்ட். 0 கூட நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான் வரும். அப்போ ½ ஏ கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கிங்க. ஏவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஏ வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். T10². சரிங்களா. 10 × 10ன்னு கூட எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் 100 போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். 10 × 10ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எஸ்ஸு வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் எஸ்ன்றது இந்த இடத்துல டிஸ்டன்ஸை குறிக்கும். அப்போ எவ்வளோ மீட்டர் போயிருக்கு, 700 மீட்டர். சரிங்களா. அப்போ நமக்கு இந்த வேல்யூ 0 ஆகிடும். 700 மீட்டர், அது புரியுதுங்களா. இப்போ இந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ நீங்கள் 100 இந்த வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணலாம். அப்போ 100 2 டிவைட் பண்ணிங்கன்னா 50ன்னு வந்துடும். சரிங்களா. அப்போ A × 50ன்னு இருக்குது. அப்போ 700 / 50ன்னு எழுதலாமா. 700 / 50ன்னு எழுதிங்கன்னா A = அப்போ இந்த நீங்கள் ஒரு 0க்கு ஒரு 0 கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த 5ஆல் 70 டிவைட் பண்ணுறீங்க. 14 × 5 70. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 14 m/s² தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா. S = ut + ½ AT². அது ஃபார்முலா. அதை போட்டுட்டு S வந்து டிஸ்டன்ஸை குறிக்கும். அதனால் அதனுடைய 700 மீட்டர். u வேல்யூ நம்ம கொடுக்கல, அதனால் 0. சரிங்களா. ஆரம்ப திசைவேகம்ன்றது 0 கொடுத்துட்டோம்.
10 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ அந்த ½ இன்ட்டு ஏ டி ஸ்கொயர்டுக்கு 10 × 10 ஏன்னா 10 செகண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 செகண்டு கொடுத்துரும். இப்போ நீங்கள் 700ஐயும் 50ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 மீட்டர்/செகண்ட் வரும். சரிங்களா? நான் ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன், 12ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் ஆன்சர் வந்து தப்புன்னு வருது. நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா 14 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர், மீட்டர்/செகண்ட். இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் எ ஸ்டோன் வில் ரீச் இஃப் இட் இஸ் த்ரோ அப்வர்டு வித் வெலாசிட்டி 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜின்றது இந்த இடத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ்னு கொடுக்குறாங்க. அப்போ புவியீர்ப்புடைய முடுக்கம் ஜி = 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜின்றது தான் இந்த இடத்துல நம்ம ஏவாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏ தான் இந்த ஜியோட வேல்யூ. இது வந்து ஏவோட வேல்யூ 10 கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி வியோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஸ்டோன் அந்த கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலானா v² நமக்கு ஃபார்முலா என்னன்னா v² = u² + 2as u² + 2as அதுதான் ஃபார்முலா. இப்போ u²க்கு யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, v அப்வர்டு த்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்வர்டு மேல் நோக்கி நம்ம தூக்கி போடும்போது அதனுடைய இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ தூக்கி போடும்போது அதனுடைய ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 ஆரம்ப திசை வேகம் வந்து 20 × 20. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ஏவோட வேல்யூ 10. நமக்கு மேக்ஸிமம் ஹைட் தான் கேட்குறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஹைட்டு கேட்குறாங்க. அதுதான் நமக்கு தெரியாது. ஹைட் வந்து இந்த இடத்துல டிஸ்டன்ஸை குறிக்கும். அப்போ எஸ் அது தெரியாது. நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி தூக்கி போடும்போது அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு கொடுக்கல. அதனால் 0. சரிங்களா? ஃபைனல் வெலாசிட்டியும் 0. ஏன்னா எப்படின்னா இப்போ ஒரு கல்லை நீங்கள் கீழே இருந்து மேலே நோக்கி தூக்கி போடும்போது ஆரம்பத்தில் நீங்கள் போடும்போது வெலாசிட்டி 20 செகண்டில் இருக்கும். மேலே போக 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 பார்த்தீங்கன்னா 0 ஆகி அதுக்கப்புறம் அந்த பொருள் திரும்ப ரிட்டன் ஆகி பூமியை வந்து கீழே விழுந்துடும். அப்போ ஃபைனலாக போயிட்டு 0 தானே ஆகுது. அப்போ அதனால 0. சரிங்களா? இப்போ ஒரு பொருள் தூக்கி நாம் போனேன், மேலே போயிட்டு 0 ஆகி குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஸ்பீடு போகும். அதுக்கு மேலே போக போக என்ன ஆகிடும், வானத்தை நோக்கி போக போக அப்புறம் ஸ்பீடு குறைஞ்சி நின்று திரும்ப அந்த பொருள் கீழே நோக்கி தானே வந்துடும். அப்போ வந்துடும்ல. அதனால தான் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த இடம் வந்து 0 வெலாசிட்டி ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதுதான் நான் v வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் போடணும். சரிங்களா? 20 × 20 400ன்னு வருமா? இப்போ 2 இது 20 எஸ்ன்னு வருமா? சரிங்களா? 20 எஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்வர்டு மோஷன் அப்படின்னும் போது ஆக்ஸலரேஷனு மைனஸில் சொல்லணும். சரிங்களா? டவுன்வேர்டு மோஷன் போது ஆக்ஸலரேஷன் +ல் வரும். அப்வர்டு மோஷன் மேலே தூக்கி போடும்போது ஜியோட வேல்யூ வந்து மைனஸில் வரும். சரிங்களா? இப்போ 10ன்றது மைனஸில் 10 நான் போட்டுக்கிறேன். இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல -20sன்னு வரும். இப்போ இந்த 400 வந்து இந்த சைடு வருது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். நான் 20s மட்டும் இந்த சைடு கொண்டு வரேன். சரிங்களா? 20s இந்த சைடு வரும்போது என்ன வந்துடும், ப்ளஸ்ஸாக மாறிடுமா? சரிங்களா? 20s ஈக்குவல் டு என்னென்ன வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுக்கப்புறம் அந்த 400 அப்படியே இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த எஸ்ஸை மட்டும் நான் அங்கே வச்சுக்கிறேன். எஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 400 டிவைடட் பை சரிங்களா 400 / s 20 போடுறேன். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 20ன்னு வரும். சரிங்களா? அப்போ s = சரிங்களா? s = என்ன வருது, s = 20 அப்படின்னு வருதுங்களா? அப்போ 40 2ஆல் அடிச்சுன்னா 20 டைம் இருக்குமா? அப்போ 20. அப்போ s = 20 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஒன்றுமே இல்லை. v² = u² + 2as அப்படின்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் v வேல்யூக்கு வந்து 0 ஆகிடுச்சு. அதனால் நமக்கு கிடையாது. ஃபைனல் வெலாசிட்டி ஆரம்ப வெலாசிட்டி மட்டும்தான் 20 மீட்டர்/செகண்ட். சரிங்களா? 20 ஆரம்ப திசைவேகம். அப்போ 20 × 20 u²ன்றதால 20 × 20 எதுனா +2asன்றதால 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே -10 போட்டுக்கிறேன். ஆக்ஸலரேஷன் வந்து 10 கொடுத்துருக்காங்க. g = கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவாங்க. முடுக்கம் அப்படின்னு வருது பாருங்கள். அதான் ஏவோட வேல்யூ 10 போட்டேன். எஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்போ 10 இதையும் பாருங்கன்னா -20sன்னு வரும். அதை நாங்கள்
ஈக்குவல்டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 20s வரும், ஈக்குவல் டு 400 வரும். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 வந்துடும். சரி 400 வரும். அது டிவைட் இப்போ 400 20 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு S ஈக்குவல் டு 20 மீட்டர்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸலரேஷனும் முடுக்கமும் இந்த டாபிக் ஸ்பீடு இந்த டாபிக் நம்ம முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து 5Bயில் ஒர்க்கு அதுக்கப்புறம் பவர், எனர்ஜி அதெல்லாம் நம்ம அந்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மற்ற மார்க் டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் மேக்ஸோடைய மற்ற டாப்பிக்கும் இருக்குது. ஃபஸ்ட் இயருக்கும் சரி செகண்ட் இயருக்கும் சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.